Hello friends, welcome to ARK Diaries. Bangalore இப்போ இந்த வீடியோ நம்ம எடுத்துட்டு இருக்கோம். நிறைய பேர் வந்து இங்க வர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. சோ பைக் எங்க சர்வீஸ் பண்ணனும், அதே மாதிரி உங்க ட்ரீம் பைக் வந்து எங்க ரெஸ்டோர் பண்ணனும். சோ YAMAHA RD350 பாத்தீங்கன்னா இது ஃபுல்லாவே இம்போர்ட்டட் சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள். இது வந்து அவரோட வண்டி. பட் இதே மாதிரி RD350 பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஒரு பைக் ரெஸ்டோர் ஆயிட்டு இருக்கு. அதே மாதிரி நீங்க மொப்பட் சேல் பண்ணனும், மொப்பட் இருந்துச்சுனா அது ரன்னிங் கண்டிஷனுக்கு எடுத்துட்டு வரணும். ஃபுல்லா ரெஸ்டோர் பண்ணனால இவங்க கேரேஜை நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். அதே மாதிரி பல்சர் NS இப்போ லேட்டஸ்ட் 4 ஸ்ட்ரோக் BS6 BS4 பைக்ஸ் வச்சிருக்கீங்க. உங்க பைக்கை சர்வீஸ் பண்ணனாலும் ஸோ மல்டி பிராண்ட் பார்த்தீங்கன்னா பைக் சர்வீஸ் இவங்க வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஜாக் ப்ரோ. ஸோ நம்ம வந்து சென்னையிலேருந்து இங்கே வந்து நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். அதிகமாக நம்ம பேஜில் பார்த்தீங்கன்னா YAMAHA RX தானே போடுறோம். 2 YAMAHA RX பைக் வந்து சேலுக்கு இருக்குது. ஸோ அதுலேருந்து இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ம போயிடுவோம்ண்ணா. நிறைய பேர் வந்து ஜப்பான் மேக் வந்து YAMAHA RX வந்து தேடி கேட்டுட்டு இருந்தீங்க. 1987 YAMAHA RX அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரிஜினல் ஸ்பேர்ஸ் யூஸ் பண்ணி ரெஸ்டோர் பண்ணியிருக்காரு. ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபேன்சியான ஐட்டம் போட்டு எக்ஸாஸ்ட் வந்து இம்போர்ட்டட் ஐட்டமாக போட்டு ரெடி பண்ணுறாங்க. ஒரிஜினாலிட்டியாக பைக் பார்க்குறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் அண்ணன் பார்த்தீங்கன்னா 1987 மாடலை 1986 இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரிஜினல் ஸ்பேர்ஸ் போட்டு ரெஸ்டோர் பண்ணியிருக்காரு. ரெஸ்டோர் பண்ணது மட்டும் இல்லாமல் இந்த பைக் வந்து சேலுக்கும் வந்திருக்கு. அடுத்த 5 வருஷத்துக்கு FC 1 இயர் இன்சூரன்ஸும் கரண்ட்டில் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. ஒரு 1.5 லட்ச ரூபா ஆச்சான் ஃபுல்லாக ரெஸ்டோர் பண்ணுறதுக்கு. ஆனால் ஸோ நம்ம பைக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கீங்க? சார் நான் வந்துட்டு ஒரு 13 இயர்ஸாக கலெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஓகேண்ணா. ஸோ 13 இயர்ஸாக கலெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி எனக்கு ரொம்ப வண்டி ரொம்ப க்ரேஸ்னால நான் என்ன பண்ணேன், சரி இப்போ ஒரு 1.5 இயர்ஸ் பேக் 2022 டிசம்பரில் வந்துட்டு சொந்தமாக கேரேஜ் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓகே ஓகே. ஸோ என்னோட கலெக்ஷன்ஸு ஸோ ரொம்ப மெக்கானிக்கிட்ட போய் நம்ம பண்ணியிருந்தோம். ஸோ ஃபைனலாக எனக்கே ஒரு வண்டிங்க ரெடி பண்ணலாம். ஸோ நிறைய கஸ்டமர் நிறைய இடத்துல வண்டிங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆக மாட்டேங்கிற மெக்கானிக்னால. ஓகே. ஸோ அதனால நான் சொந்தமாக ஒர்க் ஷாப்பை ஓப்பன் பண்ணேன். ஸோ அண்ணன்கிட்ட பார்த்தீங்கன்னா RD350 இருக்குது. அப்புறம் வந்து இதில் ஒரு 4-5 வண்டி பார்த்தீங்கன்னா அண்ணனோடது தான். ஸோ பாயிண்ட் டைப்பில் YEZDI ரோட் கிங் வந்து இதுவும் ரொம்ப ரேரான வண்டின்னு சொன்னார். ஸோ எல்லா பைக்ஸை பற்றி நம்ம பார்ப்போம். அதே மாதிரி இதெல்லாம் LML ஸ்கூட்ரு. ஸோ இதுவும் வந்து ஃபுல்லாக கஸ்டமர் எடுத்துகிட்டு போல் ஃபுல்லாக ரெஸ்டோர் பண்ணியிருக்காரு. ஸோ பிரியா ஸ்கூட்டர் இருக்குது. ஸோ நிறையா பைக்ஸ் இருக்குது. இந்த வீடியோ வந்து செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து பெங்களூரில் இருக்கீங்க, உங்கள் பைக்கை வந்து ஜென்ரல் சர்வீஸ் பண்ணணும், இல்லை ஏதோ ஒரு பிரேக் டவுன் அதை அட்டன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இவரை காண்டாக்ட் பண்ணலாம். ஆனால் இது என்னென்ன பண்ணியிருக்கோம் இதில் அதை சொல்லிவிடுங்கண்ணா. இந்த வண்டி வந்துட்டு 1987 மாடலுங்க. ஓகேண்ணா. ஸோ இதை வந்துட்டு நம்ம கம்ப்ளீட்டாக 1986 கம்ப்ளீட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ 1986 வந்துட்டு மேட் இன் ஜப்பான்னு ஒரு எல்லா பொருள்லையும், ஆனால் அது இம்போர்ட் ஆன வண்டி அங்கத்துலேருந்து. ஸோ இந்த வண்டியில் வந்துட்டு நம்ம 1.4 ரிம்மு 250/18 டயர்ஸு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் 250/18 டயர் 1.4 ரிம்ஸு. இதில் யூஸ் பண்ணாத ஒரே ஒரு பொருள் என்னென்னா ஸ்டெப் ஸ்போக்ஸ் வரும் இந்த மாடலில். ஸோ நம்ம யூஸ் பண்ணல. அது ரீசன் என்னென்னா வீக் ஆகிட்டு இருக்க ஸ்போக் இப்போ மேனுஃபேக்சரிங்கில் இல்லை. ஸோ நம்ம அது யூஸ் பண்ணி ஒரு ஸ்போக் கட் ஆகிட்டா கூட அது கம்ப்ளீட் ஸ்போக்ஸை வேஸ்ட் ஆகிடும். கிடைக்கிறதுனால அது ஸ்போக்ஸ் நம்ம யூஸ் பண்ணல. ஒரிஜினல் ரிம்லேருந்து காப்பர் கோட் பண்ணி க்ரோம் பண்ணியிருக்கிறோம். இந்த பெயிண்ட் மேட்ச் பண்ண பெயிண்ட் இல்லை, ப்ரீமியம் கோட்டட் பெயிண்ட் வாங்கி ஒரிஜினல் கலர் பழைய ஸ்டாக் ஒன்று கிடச்சினால நம்ம அதே பெயிண்ட் பண்ணிக்கிறோம். இதில் கிரிப் செட் ஆகட்டும், எது நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா எந்த ரப்பர் கிட் ஓப்பன் பண்ணாலும் எஸ்காட்ச் எம்மாக இருக்கும். இந்த ஸ்விட்சோட ஸ்பெஷல் என்ன ஆல்ஃபாட்டிவ் ஸ்விட்ச், இம்போர்ட்டட் ஸ்விட்ச் போட்டுருக்கோம் நம்ம. இந்த ஸ்பீடோமீட்டர் அசம்பிளி கம்ப்ளீட்டாக நிப்பான் CK ஜப்பான் வரும். ஸோ அந்த தான் இதுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். இதில் கீ இக்னிஷன் ஸ்விட்சு எல்லாமே வந்துட்டு ஒரிஜினல் இருக்குது. ஸோ இந்த பிரேக் பெடல் ஆகட்டும் 1986 ஒரிஜினல் பிரேக் பெடலில். ஸோ தெரிஞ்சவங்களுக்கு இது தெரியும். 6 ஹோல் சைலன்சர் யூஸ் பண்ணிக்கிறோம். அப்புறம் ரப்பர் கிட் எல்லாமே சொன்ன மாதிரி எல்லா ரப்பர் கிட்ட ஒரிஜினல் எஸ்காட்ச் எம்மான்னு இருக்கும். நீங்கள் எதுனா ஓப்பன் பண்ணி காட்டணும், கஸ்டமர்ஸ் வேணும், நான் பார்க்கணும் இது ஒரிஜினலாக தான் இருக்கான்னு நம்ம காட்டுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். மேட் இன் ஜப்பான் கவர் இருக்குது, Y2 போர் இருக்குது, அப்புறம் கிராங்க் ஷாஃப்ட், கியர் பாக்ஸ் எல்லாமே மேட் இன் ஜப்பான் இருக்கும். எல்லாமே எஸ்காட்ச் எம்மா தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் இது டைலம் கவர் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ராஜ்தூத்னு இருக்கும். ஸோ மட் ஃப்ளாப் ஒரிஜினல் வித் பார்ட் நம்பரோடு இருக்கும். ஸோ எதுவுமே காப்பி மேடு அந்த மாதிரி யூஸ் பண்ணல. எல்லாமே ஓல்டு ஸ்டாக்கு, பிராண்ட் நியூ ஸ்டாக் எல்லாமே யூஸ் பண்ணி இந்த வண்டியை நம்ம கம்ப்ளீட்டாக ரெஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஆனால் இது யூஸ்வலாக நம்ம YAMAHA தானே வரும், இங்கே எஸ்காட்ச் போட்டிருக்கீங்க. ஆமாம், ஒரு மாடலில் வந்துட்டு உங்களுக்கு எஸ்காட்ச் 89ல் வந்துட்டு எஸ்காட்ச்னு ஒரு மாடல் வந்துருந்தது வண்டிக்கு. ஸோ நம்மளுக்கு இந்த எஸ்காட்ச் மோனோகிராம் ஆக்சுவலாக இந்த வண்டி சேல்க்காக ரெடி பண்ணல, நம்ம கேரேஜ் டிஸ்பிளேக்காக ரெடி பண்ண, நம்ம பிராண்டுக்காக ரெடி பண்ண வண்டி. ஸோ அதனால எல்லா பார்ட்ஸும் அரேஞ்ச் பண்ணி எல்லாமே போட்டு, நீங்கள் எந்த கேபிள் ஓப்பன் பண்ணாலும் 36L இருக்கும். நீங்கள் ஒயரிங் கிட் டிப் செக் பண்ணிங்கன்னா கூட 36L இருக்கும்.
ஒரிஜினல் YAMAHA பேக்கிங் தான் யூஸ் பண்ணிக்கிறோங்க. கார்பரேட்டர்லேருந்து இந்த ஷீல்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ தோஷி ஷீல்டு தான் யூஸ் பண்ணிக்கிறோம். இன்றைக்கி எல்லாருக்கும் தெரியும் இந்த வண்டியோட ஸ்பேர்ஸ் நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கிறது எவ்வளோ எக்ஸ்பென்சிவ் ஆகிற ஸ்பேர்ஸ் யூஸ் பண்ணிக்கிறோம். ஆல்மோஸ்ட் 1.35 1.5 lakh rupees நம்ம வெறும் செலவு பண்ணிக்கிறோம். ஓகேண்ணா. இப்போ அடுத்த 5 வருஷம் எஃப்சியும் நம்ம எஃப்சி கஸ்டமருக்கு வேணும்னா நம்ம எஃப்சியோ பண்ணி தரோம், அடிஷ்னல் காஸ்ட் ஆகும். ஓகே. ப்ளஸ் யாருக்காச்சும் என்ஓசி வேணா கூட பண்ணி தரோம். பிகாஸ் இந்த வண்டிக்கு என்ஓசி தேவைப்படாது. இந்த வண்டிக்கு ஓல்டு நம்பர் பிளேட்டில் ஓடுறது தான் இந்த வண்டியோட ஸ்பெஷலு. ஓகேண்ணா. வண்டிக்கு எவ்வளோ நான் கோட் பண்ணுறீங்க? 2,10,000 rupees எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிறோம். ஓகேண்ணா. வித் எஃப்சி இன்சூரன்ஸோட 2,10,000 தான் பண்ணி தரலாம். பார்க்கலாம் கஸ்டமர் யாருன்னா கலெக்டர் இந்த வண்டி கலெக்ஷன் அவங்க வைக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு நம்ம பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி தரோம். ஸோ YAMAHA RX100 ஃபுல்லாகவே ஒரிஜினல் ஸ்பேர்ஸ் போட்டு ரெடி பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து இப்போது யாரும் இந்த அளவு பார்த்தீங்கன்னா தெளிவாக ரெடி பண்ணுற மாதிரி தெரியல. ஸோ இந்த பைக் வந்து சேலுக்கு இருக்குது. 2,10,000 கேட்குறாரு YAMAHA RX100. ஸோ தேவை இருக்கவங்க கண்டிப்பாக அண்ணனை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்தது 100 இருந்தால் 135 கேட்பீங்க. RX135 ஒன்று சேலுக்கு இருக்குது. இதுவும் அடுத்த 5 வருஷம் எஃப்சியும் பண்ணி கொடுத்துறேன்னு சொல்கிறாரு கேட்டிங்கன்னா. அதே மாதிரி இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து பெயிண்ட்லாம் பண்ணியிருந்தோம்ல, இதில் டேங்க் 2 சைட் ஷீட் எல்லாமே ஒரிஜினல் பெயிண்டில் இருக்குது. YAMAHA RX135. ஆனால் இது மாடல் டீடைல்ஸ் சொல்லிடுங்க. இது 2001 மாடல். ஓகே. மேபி செகண்ட் ஓனர் இருக்கணும். ஓனர் இன்னும் டாக்குமெண்ட் எனக்கு ஷேர் பண்ணல. ஒரிஜினல் பெயிண்ட், ஒரிஜினல் ஸ்பேர்ஸ். இந்த வண்டியில் பார்ட்ஸ் எல்லாமே ஃபேக்ட்ரியிலேருந்து எப்படி ஷோரூமில் வாங்கினாங்களோ அதே மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. ஒரிஜினல் சைலன்சர்லேருந்து எல்லாமே ஒரிஜினலாக இருக்குது. வண்டி அவங்க எப்படி பார்க்குறாங்க அதே மாதிரி இருக்கும். 1,30,000 rupees கஸ்டமர் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிறாங்க. சப்போஸ் எஃப்சிஎல்லாம் வேணும்னா அடிஷ்னல் காஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் கம்மி வேணும்னா கூட கஸ்டமர்கிட்ட பேசி நாங்கள் கம்மிக்கு வாங்கி தரோம் வண்டி. ஓகே ஓகே. ஸோ YAMAHA RX135 பைக்கும் சேலுக்கு இருக்குது. ஆனால் இப்போ இந்த மாதிரி இப்போ நம்ம தமிழ்நாட்டிலேருந்து பார்க்குறாங்க வந்து வாங்கணும் அப்படின்னா என்ஓசி வாங்கி தரலாம்ல? நாங்கள் வண்டி வாங்கி தரலாம். ஓகே. ஆனால் அடுத்தது SD போய்டுவோமாண்ணா? ஸோ SD பார்த்தீங்கன்னா அது சொன்னீங்களேண்ணா பாயிண்ட் டைப்பில், அது டீடைல்ஸ் சொல்லிடுங்கண்ணா. ஸோ YAMAHA RX-ம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 2 வண்டி சேலுக்கு பார்த்துருந்தோம். ஸோ அதை வந்து உங்கள்கிட்ட பைக்ஸ் இருக்குது ஃபுல்லாக ரெஸ்டோர் பண்ணனாலும் நீங்கள் அண்ணனை காண்டாக்ட் பண்ணலாம். அதே மாதிரி SDலையும் பார்த்தீங்கன்னா ரோட் கிங் எல்லாமே இவர் ரெஸ்டோர் பண்ணியிருக்காரு. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அவரோட வண்டி ஃபுல்லாக ரெஸ்டோர் பண்ணி வச்சுருக்காரு. சார் இது 1995 மாடல் CDI மாடல் இது வண்டி. ஸோ இந்த வண்டி வந்து நம்ம கம்ப்ளீட்டாக ரெஸ்டோர் பண்ணிருந்து. இது என்னோடய பர்சனல் பைக்கு. ஸோ இது நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். இந்த வண்டி கூட காப்பர் கோட் பண்ணி க்ரோம் பண்ணுறோம். அப்புறம் ஈட் பெயிண்ட் தான் நம்ம எல்லா வண்டிக்கும் யூஸ் பண்ணுறது. குவாலிட்டியில் எப்போவும் காம்ப்ரமைஸ் ஆகுறதில்ல. ஸ்பேர்ஸும் அதே மாதிரி தான். ஓல்டு ஸ்பேர்ஸு தேடி அரேஞ்ச் பண்ணி இப்போ கிடைக்கிது இந்த மாதிரி தான் போட்டு நம்ம ரெடி பண்ணுறதில்ல. வண்டி எதுவுமே டைம் எடுத்துக்கிறோம். கஸ்டமர் கேட்ட டைமுக்குள்ளே டெலிவரி பண்ணுறோம். அதே மாதிரி வண்டிக்கு எல்லாம் ஒரிஜினல் ஸ்பேர்ஸ் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 90% நம்ம ஒரிஜினல் ஸ்பேர்ஸ் போட்டு வண்டி ரெடி பண்ணி கஸ்டமர் டெலிவரி கொடுக்குறோம். ஓகேண்ணா. வண்டி ஸ்டார்ட் பண்ணிடலாம்ண்ணா? கண்டிப்பாக. 135 ஸ்டார்ட் பண்ணல. இது ஸ்டார்ட் பண்ணிடலாம்ண்ணா? கண்டிப்பாக. இந்த வண்டி ரீசெண்டாக ஃபுல் கம்ப்ளீட்டாக சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. இன்ஜின் வேலையோ கம்ப்ளீட்டாக பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வண்டி வாங்குறவங்களுக்கு எந்த செலவும் இருக்காது. ஓகேண்ணா. ஆனால் அடுத்தது உங்கள் பாயிண்ட் டைப் ரோட் கிங்ண்ணா? சார் நான் சொன்ன மாதிரி இந்த வண்டி 1976 மாடலு. ஃபஸ்ட்டு ரோட் கிங்க்கு முன்னாடி வந்துட்டு ஆயில் கிங்னு தான் வந்திருந்து. ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா இந்த ஆயில் பம்ப் ஒர்க் ஆகாதனால இந்த வண்டி ஃபைலர் மாடல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ரோட் கிங் ஆயில் பம்ப் எடுத்துகிட்டு ரோட் கிங்காக பண்ணாங்க. ஆனால் அந்த இது சொல்லியிருந்தீங்களே, இது 106 ஏதோ சொன்னீங்களே பைக்கு. இந்த வண்டி வந்துட்டு 103rd பைக் மேனுஃபேக்சர் ஆகிக்கிறது ஃபேக்ட்ரியிலே. 103வது வண்டி ஆயில் கிங் ரோட் கிங் மேனுஃபேக்சர் ஆனதுலேயே இன்ஜின் நம்பர் சாசி நம்பர் ரெண்டுமே சேமாக வரும் இந்த வண்டியில். சரி நீங்கள் பார்த்தீங்கன்னா 00103 இருக்கும். ஓகேண்ணா. அடுத்தது ஒரு LML
ஸ்கூட்டர் விட்டோம், அதுவும் ஃபுல்லாக ரெஸ்டோர் பண்ணியிருக்காரு. கஸ்டமரோட தாத்தாக்காக அவங்க தாத்தா இருந்துட்டாரு. ஸோ சென்டிமெண்ட்டாக அந்த வண்டி அவங்க ரெடி பண்ணி தர சொன்னாங்க. நம்ம ரெடி பண்ணி கொடுத்தோம். ஸோ இன்னும் அவங்க டெலிவரி எடுக்கல. இந்த வண்டி பார்த்து நம்மளுக்கு இன்னொரு எல்எம்எல் வெஸ்பா ஒன்று கொடுத்துறாங்க, 89 மாடல். அது ஒன்று இன்னும் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ நம்மளுக்கு வண்டிங்க பார்த்து இன்னொரு வண்டி நம்மளுக்கு கொடுத்துன்னு தாக்குறாங்க. ஸோ எல்லாரும் ஒரு மெமரிஸு ஒரு சென்டிமெண்ட்டாக இருக்கிற வண்டி தான் நம்மளுக்கு நம்ம அந்த மாதிரி வண்டி ரெடி பண்ணி கொடுத்தோம். ஸோ YAMAHA RX ஒரு வண்டி ரெடி ஆகிட்டு இருக்கு, ஜாவா ஒரு வண்டி ரெஸ்டோர் ஆகிட்டு இருக்கு, RD350 ஒன்று ரெஸ்டோர் ஆகிட்டு இருக்கு, ஒரு 3 வண்டி ரெஸ்டோர் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம ரெஸ்டோர் ஆன பைக்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஆவ போகிறத பற்றி நாங்கள் மிஸ் பண்ணிட்டு வந்துட்டோம். 3 வண்டி இருக்கு. ஆனால் இந்த வண்டி சொல்லிடுங்கண்ணா. இது RX135 4 ஸ்பீடு நம்ம 5 ஸ்பீட் கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த 5 ஸ்பீட் கன்வெர்ட் பண்ணிக்கிற அளவுக்கு நீங்கள் எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது. வெறும் வண்டி சீரியஸ் நம்பர் வச்சா வண்டி தான் கண்டுபிடிக்க முடியும். சில பேர் 5 ஸ்பீட் கன்வெர்ட் பண்ணுவாங்க. அந்த 5 ஸ்பீடில் வந்துட்டு போர் மிஸ்ஸிங் இருக்கும், கார்பரேட்டர் மிஸ்ஸிங் இருக்கும், ஹெட் மிஸ்ஸிங் இருக்கும், ஏதாச்சும் ஒரு மிஸ்ஸிங் இருந்தே இருக்கும் 5 ஸ்பீடில். பட் இந்த வண்டிக்கு நம்ம ஸ்டிக்கரிங் கிட், ஓல்டு ஸ்டிக்கரிங் கிட்டு வெறும் ஸ்டிக்கரிங் கிட் 2000 ருபீஸ்க்கு தர வச்சு ஒரிஜினல் ஸ்டிக்கரிங் கிட் யூஸ் பண்ணிக்கிறோம். நீங்கள் கார்பரேட்டர் இப்போ செக் பண்ணிங்கன்னா 5 ஸ்பீட் ஒரிஜினல் கார்பரேட்டர் இருக்கும். ஹெட்டு போர் 0.25 ஒரிஜினல் போர் யூஸ் பண்ணிக்கிறோம் 5 ஸ்பீடு. ஹெட்டு ஒரிஜினல், கவர், கியர் பாக்ஸு, கிராங்க் ஷாஃப்ட்டு, கம்ப்ளீட் இன்ஜின் கம்ப்ளீட்டாக 5 ஸ்பீடு இருக்குங்க. ஸோ எதுவுமே நீங்கள் ஒன்று கூட இந்த வண்டியில் குறை கண்டுபிடிக்க முடியாது. ஸோ நம்ம எப்படி ரெடி பண்ணுறோன்னா, ஒரு வண்டி அந்த மாடலுக்கு ஏற்று அந்த பொருள் என்ன இருக்கோ அந்த வண்டியில் அந்த கம்ப்ளீட் பொருள் போட்டு தான் வண்டி ரெடி பண்ணுறோம். ஸோ இது DTW ஒரிஜினல் சேம்பர் யூஸ் பண்ணிக்கிறோம். நம்ம ஃபேக்ட்ரி ரேசிங்க்கு யூஸ் பண்ண சேம்பர். வண்டி இதுக்கு வண்டி ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். கீ இப்போ கட் பண்ணிட்டீங்களா? ஒரு நிமிஷம். ஒரிஜினல் DTW ஃபேக்ட்ரி சேம்பர். போகணும். இது 4 ஸ்பீட்லேருந்து 5 ஸ்பீட் மாதிரி டோட்டலாக ரெஸ்டோர் பண்ணியிருக்கீங்க. ஆமாம். எவ்வளோ ஆச்சு பட்ஜெட் இதுக்கு? இதுக்கு ஒரு 1.3 lakhs rupees செலவு பண்ணிக்கிற ரீசன் என்னன்னா, வண்டி கம்ப்ளீட்டாக 5 ஸ்பீடு, எதுவுமே வந்துட்டு 1 mm போர் ஆட்டோ எது கம்மி எதுவுமே இல்லை, எல்லாமே ஸ்டாக்காக யூஸ் பண்ணிக்கிற தொட்டோ அவ்வளோ ஆயிடுது. ப்ளஸ் வந்துட்டு பிராண்ட் நியூ கிளாடியேட்டர் இது கம்ப்ளீட் 4 கஸ்டம் யூஸ் பண்ணிக்கிறது. பிளேட் ஆட்டோ, லெக் ஆட்டோ, கேலிபர், மாஸ்டர் சிலிண்டரு, அதுக்கு யூஸ் பண்ணிக்கிற ஓஸு, அப்பு எதுவுமே வந்துட்டு செகண்ட் ஹேண்ட் இல்லை, எல்லாமே பிராண்ட் நியூ யூஸ் பண்ண தொட்டு. ஸோ அது அவ்வளோ ஆச்சு. வரும் நம்மளுக்கு 4 அசம்பிளிக்கு 18,000 rupees ஸ்பெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேண்ணா. அடுத்து உங்களோட RD350 போயிடலாண்ணா. ஸோ ப்ரீவியஸ் ஸ்கூட்டர் சொல்லிடுறீங்களா? இது வெஸ்பாலேருந்து டோட்டலாக பஜாஜ் ஓவர்டேக் பண்ணும்போது எல்லாமே சார் சொல்லுங்கண்ணா. 1976 மாடல் பிரியா. இந்த வண்டி வந்துட்டு வெஸ்பாலேருந்து பஜாஜ் டேக் ஓவர் பண்ணும்போது வந்த வண்டி இது. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இக்னிஷன் சுவிட்ச் எல்லாம் லேட்டஸ்ட் சேத்தக் மாதிரி வரும். இதில் வெஸ்பாது ஒரிஜினல் தான் இருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்தினால நம்ம கம்ப்ளீட்டாக வெஸ்பாது ஐட்டமே போட்டு பிரியா தான். பட் இதுக்கு யூஸ் பண்ணிக்கிற ஸ்பேர்ஸ் எல்லாமே வந்துட்டு வெஸ்பாது ஐட்டம் தான். இது வந்துட்டு இட்டாலி ஸ்கூட்டர்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்னி இருக்கும். ஸோ நம்ம அது வந்துட்டு இந்த வண்டி கன்வெர்ட் பண்ணி உட்கார வச்சுக்கிறோம். நான் இந்த மாதிரி ஸ்கூட்டர் ரெஸ்டோர் பண்ணால் எவ்வளோ நாள் ஆகும், எவ்வளோ பட்ஜெட்னா வரும்? சார் 2 to 3 months ஆகுங்க. உங்களுக்கு ஒரு 40,000 to 50,000 rupees செலவு வரும். ஓகேண்ணா. பட் பைக்குங்களுக்குலாம் இந்த வண்டியில் வேலை ஜாஸ்தி வரும் உங்களுக்கு. இதுக்கு அந்த டிங்கரிங், பெயிண்டிங் இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்ஸ் ஆகுங்களா? ஓகேண்ணா. அடுத்தது 2 மொப்பட் சேல் சொன்னீங்க இல்லைண்ணா? கைனெட்டிக் லூனா, அப்புறம் இது பேர்னா இது சிவேகா 1970s. ஸோ இது வண்டி சேலுக்கு வச்சுருக்காங்க. கம்ப்ளீட்டாக வண்டி எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்குது. ரன்னிங் வண்டி தான் எல்லாமே இருக்கும். இது இந்த வண்டியில் இது மிஸ்ஸிங்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லைங்க. சர்வீஸ் பண்ணி வண்டி யாருன்னா கஸ்டமர் எத்தனை போகிற மாதிரி இருந்தால் ஸ்டார்ட் பண்ணி வண்டி கொடுக்குற ஓட்டினே போல் வண்டி பிக்கப் எல்லாம் அந்த அளவுக்கு இருக்கும். ஓகேண்ணா. எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? இது 28,000 rupees எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிறோம். பிகாஸ் இதில் இப்போ ஷீல்டெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ரா வாங்கி போட்டுக்கிறது. ஓகேண்ணா. ஓகே. ஸோ சர்வீஸ் எல்லாம் பண்ணி வச்சுக்கிறோம். வண்டி ஸ்டார்ட் பண்ணி தர வேணா ஓட்டின்னு போகலாம். இது கைனெட்டிக் லூனா 1919 மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி. இதுவும் ஃபுல்லாக வண்டி ரன்னிங்கில் தான் இருக்குது. ஸோ நிற்க வச்சு யூஸ் பண்ணாதனால இப்படி இருக்குது கண்டிஷன். யாராச்சும் லைக் பண்ணால் ஸ்டார்ட் பண்ணி தர வித் டாக்குமெண்ட்டு 16,000 rupees எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிறோம். ஓகே. ஓகேண்ணா. இது போயிடலாம் RD350.
சார் RD350 1982 மாடலுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேட் இன் ஜப்பான் கவர் இருக்கும். HT 1982 மாடல் ஃபஸ்ட்டு RD350 இந்தியாவுக்கு வந்த வண்டி. ஸோ இந்த சார்சி எல்லாம் வந்துட்டு ப்ராட் சார்சி இருக்கும், ரொம்ப பெரிய சார்சி. இதோ கம்ப்ளீட்டாக ரெஸ்டோர் பண்ணிக்கிறோம். யூஎஸ் ஸ்பெக் ஸ்விட்சஸ் யூஸ் பண்ணிக்கிறோம். எல்லாமே யூஎஸ் இருக்கும். ஸ்டான்லி மேட் இன் ஸ்டான்லியோட இண்டிகேட்டர்ஸ் ஆகட்டும், ரிஃப்ளெக்டர் ஆகட்டும், லென்ஸ், ஹெட்லைட் லென்ஸ் எல்லாமே வந்துட்டு ஸ்டான்லிஸ் இருக்கும். இந்த RD350 வந்து இவருது சேல்ஸ் கிடையாது. ஆனால் இதே மாதிரி ஒரு RD350 ரெஸ்டோர் ஆகிட்டு இருக்கலாம். நான் ஒன்று அது ஒரு LT ஒன்று ரெடி பண்ணிக்கிறோம். இந்த வண்டி பார்த்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஒருத்தர். நம்ம வந்து ஹைட்டாக இருக்கலாம். இது HT. ஸோ ஒரு LT ஒன்று ரெடி பண்ணியிருக்கிறோம். ஓகே. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதெல்லாம் ஸ்டான்லி மேட் இன் ஸ்டான்லி இருக்குது. ஸோ இந்த வண்டியை நம்ம தேடி ஸ்பேர்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொஞ்சம் டைம் எடுத்துக்கோ. பட் எல்லாம் ஒரிஜினல் ஸ்பேர்ஸ் போட்டு தான் வண்டி ரெடி பண்ணுறது. நான் ஹீரோ ஸ்ட்ரீட் சொல்லிடுங்கண்ணா. இல்லை கஸ்டமர் வண்டியா இல்லை உங்களுக்கு தான்? நம்மளுது தான் கேரேஜ் தான். ஸோ அது ஏதோ பண்ணோம். அது புதுசாக பழைய வண்டியாண்ணா? அது இந்த மாடல் ஜாவா அது 1970 மாடல். 70 அதுவும் விண்டேஜ் வண்டி தான். ரெஸ்டோர் பண்ணியிருக்கு உங்களுக்கு தான்? அது நம்மளுது தான் வந்து. ஓகே. ஸோ அவர்கிட்டே பார்த்தீங்கன்னா ஒரு 10 எல்லா வண்டியும் இருக்குது. ஜாவா இருக்குது, SD இருக்குது, RD350 இருக்குது, மப்படுங்க, ஸ்கூட்டருங்க, 1965 லேம்ப்ராட்டாலேருந்து பிடிச்சி இப்போ இருக்க லேட்டஸ்ட் வண்டி வரைக்கும் எல்லாமே வச்சுருக்கீங்க. அண்ட் ஆனால் இப்போ நம்ம எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேராக இருக்க பைக்ஸாக பார்த்தோம். பட் நம்ம உங்கள் கேரேஜில் நம்ம இது செட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய வண்டி ஸ்கூட்டர்ஸ்லேருந்து லேட்டஸ்ட் ஆக்டிவா NS நிறைய வண்டி ரெடி பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ 4 ஸ்ட்ரோக்கும் பண்ணிட்டு இருக்கீங்க. அது நம்ம இருக்கிற மெக்கானிக்ஸ் வந்துட்டு ஓல்ட்லேருந்து லேட்டஸ்ட் வரைக்கும் இருக்காங்க. ஆல்மோஸ்ட் 30 years 40 years எக்ஸ்பீரியன்ஸ் ஓல்டு மெக்கானிக் இருக்காங்க. எல்லாம் விண்டேஜ் வண்டி பண்ணுறாங்க. லேட்டஸ்ட் மெக்கானிக்ஸும் இருக்கும். ராயல் என்ஃபீல்ட்லேருந்து MT லேட்டஸ்ட் BS6 வரைக்கும் ட்ரெயின் ஆன மெக்கானிக் இருக்கும். எல்லாம் ட்ரெயின் மெக்கானிக், சர்டிஃபைட் மெக்கானிக்கும். ஸோ இங்கே வண்டி சர்வீஸும் பண்ணுறோம், மாடிஃபிகேஷனாக பண்ணுறோம், ரெஸ்டோரேஷனாக பண்ணுறோம். ஓகேண்ணா. ஆனால் இப்போ நம்ம ஷாப் எங்கே இருக்குது பெங்களூரில்? அட்ரஸ் அதை பற்றி சொல்லிவிடுங்க. பெங்களூர் சுபர்ணபால்யா மெயின் ரோடு, பானஸ்வாடி மெயின் ரோடு சுபர்ணபால்யா. ஒரு SBI பேங்க் ஆப்போசிட்டில். அப்படி இன்னும் நியரஸ்ட் லொக்கேஷன்னா MRF ஷோரூம் போட்டாலே வரும். கூகுளில் ஜாக் R&D ரெஸ்டோரேஷன் டிசைன் ஸ்டுடியோ போட்டாலே கூகுள்லேயே வந்துருக்கு. ஆனால் நம்ம ஷாப்போட டைமிங்கு அதை பற்றி சொல்லிடுங்க. மார்னிங் 9:30 நைட் 9:30 வரைக்கும் இருக்கும். ஆல் 365 days ஒர்க்கிங். சண்டேஸில் வந்துட்டு ஆஃப் டே இருக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு 5 to 6 o'clock வரைக்கும் இருக்கும். ஓகே. ஸோ எல்லா மல்டி பிராண்ட் எல்லா வண்டியுமே நம்ம சர்வீஸ் பண்ணுறோம். புது வண்டி பழைய வண்டினால எதுவுமே இல்லை. நம்மள்ட்ட எல்லா வண்டி ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கிறாங்க. 2 ஸ்ட்ரோக்கு ஆல்மோஸ்ட் 30 to 40 years எக்ஸ்பீரியன்ஸ் மெக்கானிக் இருக்காங்க. 4 ஸ்ட்ரோக்கில் எல்லா பசங்களும் எல்லாம் BS6 வரைக்கும் ட்ரெயின் ஆன மெக்கானிக் இருக்காங்க. ஸோ யாருக்காச்சும் வண்டி சர்வீஸ் பண்ணினாலும் சரி, ரெஸ்டோரேஷன் பண்ணாலும் சரி, அவங்களோட ஃபேமிலி பைக்காக இருக்கும், மெமரிஸாக எடுத்துக்கிற வண்டி எடுத்தவங்க தான் நம்ம ரெடி பண்ணி தரோம். ப்ரைஸ் எல்லாம் ரீசனபிள். ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி அதே மாதிரி பழைய ஸ்பேர்ஸ் போட்டு லோக்கல் ஸ்பேர்ஸ் போட்டு நாங்கள் வண்டி ரெடி பண்ணி தரதில்ல. எல்லாமே ஒரிஜினல் ஸ்பேர்ஸ் யூஸ் பண்ணுறோம். 90% ஒரிஜினல் ஸ்பேர்ஸ் தேடி அரேஞ்ச் பண்ணி வண்டிக்கு கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணி தரோம். அதே மாதிரி நம்மள்ட்ட சர்வீஸ் பண்ணின்னு போனால் 1 month ஃப்ரீ ஜென்ரல் செக்அப் தரோம். ஸோ அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகல, ஏதாச்சும் ஒரு கம்ப்ளைண்ட் இருந்து அவங்களுக்கு பிடிக்கல, சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலைன்னா நம்மள்ட்ட எடுத்து தான் நம்ம திரும்ப 1 month ஃப்ரீயாக வண்டி ரெடி பண்ணிவிட்டு அதில் என்ன கம்ப்ளைண்ட் இருந்தால் அவங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து வண்டி ரெடி பண்ணிட்டு. சரிங்கண்ணா. ஆனால் இப்போ நம்ம YAMAHA RX100 ஒன்று 135 ஒன்று சேலுக்கு இருக்குது. வேறு என்ன பைக்லாம் நம்மக்கிட்ட சேலுக்கு எதிர்பார்க்கலாம்? சார், கஸ்டமர்களுக்கு என்ன வண்டி வேணுமா இருந்தாலும் இப்போ எங்கள் ஐடி கம்பெனியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மொப்படெல்லாம் தேவைப்படுது. நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. ஸோ OLXல ஃபேஸ்புக்கிலலாம் பார்த்தா ரொம்ப எக்ஸ்பென்சிவ் வண்டிங்க. நம்ம 2021 மாடலெல்லாம் கஸ்டமர்கிட்ட டேரெக்டாக வாங்கி நம்ம கஸ்டமருக்கு கொடுக்குறோம். ஸோ ஏதோ எக்ஸ்பென்சிவெல்லாம் இல்லை. அவங்களுக்கு என்ன வண்டி வேணாலும் நம்ம அரேஞ்ச் பண்ணி தரோம். இப்போ ஸ்கூட்டர்ஸு, ஆக்டிவா, ஜூபி எந்த வண்டியாக இருந்தாலும் எந்த வண்டி இருந்தாலும் அரேஞ்ச் பண்ணி தரோம். சரிங்க. ஸோ பைக் நீங்கள் சேலுக்கு தேடிட்டு இருக்கீங்க, இல்லை உங்கள் வண்டியை சர்வீஸ் பண்ணணும், இல்லை ரெஸ்டோரேஷன் பண்ணணும். அதேமாதிரி நீங்கள் பெங்களூரில் இப்போது நம்மளுக்கு வந்து ஒரு வண்டி ஸ்கூட்டர் சொல்லியிருப்பார், அவங்க தாத்தாவோட ஸ்கூட்டர் வந்து ஃபுல்லாக ரெடியாக இருக்குன்னு. ஸோ உங்களுக்கு வந்து நல்லா ஒரு பாண்டிங்காக ஒரு பைக் இருக்கும். அது டோட்டலாக ரெஸ்டோர் பண்ணணும்னா நீங்கள் ஜாக் ப்ரோவை கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ ஷாப்போட ஃபோன் நம்பரு, அட்ரஸ் எல்லாமே நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எனக்கு தெரிஞ்சு எல்லாமே கவர் பண்ணியிருப்போம். வேறு ஏதாச்சும் நான் அவர்கிட்ட கேட்கல அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க. ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான இன்னொரு கண்டென்ட்டில் உங்களை கூடிய சீக்கிரம் மீட் பண்ணுறேன்.